என்னப்பா இது? காயம் வரப்பட்டிருக்கு. தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்க. எப்படி பட்டுச்சு? தொடாத என்ன தொடாத. உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கைதாண்டா. தொடாதேன்னா அப்படின்னு திடீர்னு உனக்கு நான் பாவி ஆயிட்டேன். எங்க அப்பா யாரு சொல்லு. யாரு? அதை மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானே அந்த உண்மையை கேட்க முடியும். போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாருன்னு. ராஜா, பெத்த புள்ளைகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்காத. சொல்லு. என் உடம்புல ஓடுறது ஒருத்த ரத்தமா? எப்படின்னு கேட்காம கேட்டுட்டானே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சொல்றேன்ல, சாப்பிடுடா. திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்கிறேன். சொல்லு. எங்க அப்பா யாரு? சொல்லுமா. எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பா பேர சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. சொல்றேன்டா, உங்க அப்பா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் முதலாளி. பீட்டர், கையை காட்டினா போதும், சொரி நாய் குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுவான். இந்தா. என்ன முதலியார்? முதலாளி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. இல்ல, முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் ஒருத்தன் குறுக்க வெளியே யார்டு வரைக்கும் போயிட்டு சொல்லுங்க. முதலாளி, எல்லா பிசினஸும் உங்க பேர்ல இருக்குது. என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சுது. பின்னால இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்லணும். அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேறு யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது. யார் பேர்ல ஆரம்பிக்கிறது? என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு, அண்ணன் பேர்லயும் பிசினஸ் இருக்கு. ஒன்னு பண்ணுவோம். இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம். நல்ல யோசனைங்க. சோபா என்னென்ன? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஒப்பந்தப்படி அடுத்த மாச கடைசிக்குள்ள துபாய்க்கும் மொரேஷியஸுக்கும் படகுகள் அனுப்பணும். ஆனா மரம் கிடைக்கலையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட? என்ன பண்ண போறீங்க? என்ன முதலாளி, துபாய் காரனா ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது. கை நீட்டு காசு வாங்கியிருக்கோம். சொன்ன நேரத்துக்கு போட்டை அனுப்பி வைக்கலன்னா அது நல்ல வியாபாரம் இல்லை. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும். எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி? வாங்க சிவானந்தம், ஆச்சரியமா இருக்கே. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே. முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உட்கார்ந்து பேசுவோம். சொல்லுங்க. என் தம்பி உங்களை பார்த்துட்டு வர சொன்னா. செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். நான் அதை பாத்துக்கிறேன். இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன்.
நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா? இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பியை சேரணும். யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா முடியும் என்னால. நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேட்கறீங்களோ தரேன். கிழக்க வெளுத்து ரொம்ப நேரமாச்சு, எல்லா படகும் போயிடுச்சு, சீக்கிரம் வேலைக்கு போங்கயா. எங்கயா நாராயணன்? நேத்தே உடம்புக்கு சரியில்லை சொன்னா முதலாளி. ஐயா, நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேனுங்க. எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. மீன் பிடிக்கிற சாதாரண வேலை மாதிரி இல்ல, பழக்கம் இருந்தா தான் செய்ய முடியும். போப்பா. ஐயா, நான் பிறந்தது என் உடம்பு கழுவினதே இந்த உப்பு தண்ணீர் தாங்க. படகு வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல, அந்த துடுப்பு கொண்டா. துருப்படியா? முடி. புறப்படு புறப்படு. ஏன் எந்த நேரமும் இப்படி துப்பிக்கிட்டே இருக்கேன்? மன்னிச்சுங்க. இந்தாங்க, இது ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உங்க பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு முன்னமே ஏகப்பட்ட தொழில் இருக்குதா, அதுல வருமான வரி ப்ராப்ளம் வேற. அதுக்காக இந்த யோசனை நான் தான் சொன்னேன். அடச்சே, தம்பி 4 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காயா 40 லட்சம் ரூபாய் வியாபாரம். இத பாருடி, ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒழுங்கா கையெழுத்து போடு. உங்க தம்பி எதுக்காக தெரியுமா இந்த பிக் பிசினஸ் எம்ஏ ஆரம்பிச்சிருக்காரு? எல்லாம் என் ராசி தான். நான் இந்த வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே பணம் புரளுது. அதனாலதான் சீக்கிரமா கொடுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு சினிமாவுக்கு போகணும். எந்த சினிமாவுக்கு போறீங்க? எனக்கு இந்த தமிழ் படம் பிடிக்காது. ஆ. நான் இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன். ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்டா? ஆ. கல்யாணம் ஆன புதுசுல 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி பாக்குறதுக்கு நான் தரத்துக்கிட்டுக்கு கஷ்டப்பட்டமே, அதை மறந்துடாதடி. வாயை மூடிட்டு சும்மா இருங்க. முதலியார் பக்கத்துல நிக்கிறாருல்ல. ச்சே, என்னையா இது? கோவிச்சுக்காதீங்க. உண்ணாக்கு உண்ணாக்கு. உண்ணாக்காவது புண்ணாக்காவது. ரவி, நான் சினிமாவுக்கு போறேன். நீயும் வரியா? நான் வரலமா, நீ போயிட்டு வா. ஏண்டா, எங்கடா போயிட்டு வர? கிழக்க நிறைய இறால் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம போட்டுகளை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி இருக்கேன். அந்த பகுதியில கட்டுமரக்காரங்க தானே மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு போட்டியா நம்ம ஸ்டீமர் போட்டுகள் எல்லாம் விட்டுருக்க. அதனால தகராறு வருமேடா. வந்தா வரட்டுமே. நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல செல்வராயனுடைய மோட்டர் படங்கள்லாம் கொண்டு விட்டாங்க முதலாளி. அதுல உள்ள மிஷின்ல சிக்கி நம்ம வளைங்க 3 நாள் கண்டல் கண்டலா அறுந்து போச்சு முதலாளி. உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பே கிடையாதுடா. நீ என்ன சொல்ற? முதலாளி மோட்டர் படகு வச்சிருக்கிறவங்க நடுக்கடல்ல போய் மீன் பிடிக்கிட்டான். அவங்கள கரையோரத்துல வலை போட விடப்படாது. அப்புறம் எல்லா மீனையும் அள்ளிட்டு போயிருவாங்க. அப்படி மீறி வந்தாங்கன்னா தான் சும்மா விடப்படாது.
ஏங்க யாரும் சாகலையே? இல்ல இல்ல. அடிப்பட்ட நம்ம ஆட்களை ஆஸ்பத்திரியில சேருங்க. கட்டுமரத்துக்காரங்களை நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. கட்டுமரத்துக்காரவங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. நம்ம மோட்டர் போட்டுக்காரவங்க அங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் வராதீங்கன்னு. இவங்க கேட்காம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாட்டா, அடி தடி, தலையில இருந்து ரத்தம். கட்டுமரத்துக்காரங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம படகு எதுக்கு போனோம்? நியாயமா நம்ம ஆழக்கடல்ல மீன் பிடிக்கணும். இத்தனை நாள் அப்படித்தானே படிக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு அங்க போய் மீன் பிடிக்க சொன்னது யாரு? நான் தான் போக சொன்னேன். கொஞ்சமா அது அறிவு இருக்கு அவருக்கு. அங்க எதுக்கா போக சொன்னேன்? அந்த பக்கம் நிறைய இறால் கிடைக்குது. யார கேட்டு போக சொன்னேன்? யார கேட்கணும்? கடல் என்ன அவங்க அப்பா மட்டும் சொத்தா? ஆமாண்டா, ஆமா. ராத்திரி பகல்னு இல்லாம மழை வெயில்னு பார்க்காம கடலையே தாயா நினைச்சு கட்டுமரத்துல போய் மீன் பிடிக்கிறானே கட்டுமரத்துக்காரன். அவனுக்கு தான் உண்மையிலேயே கடல் சொந்தம். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உடம்புல உப்பு தண்ணி படாத பையன். முதலாளி கட்டுமரத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆத்திரத்தோட கூச்சல் போட்டுக்கிட்டு ரத்த காயத்தோட நம்ம ஆபீஸ் பக்கமா போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அங்க போறது அவளுக்கு தெரியல. முதலாளி முதலாளி அடிக்காத. பறிக்கு பறி வாங்கிய தீர்வோம். என்ன நடந்ததுங்கிறத அமைதியா சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க மீன்பிடி சேலத்துல உங்க ஆளுங்க மீன் பிடிச்சது இல்லாம அடியாளுகளை வச்சு எங்க ஆளுங்க எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. நியாயம் இல்லதான், தப்பு என்பதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்துச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? வேணா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அடிபட்டவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றேன். அமைதியா எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா அவங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள அனுப்புவீங்க. நீ மாரிமுத்து பையன் இல்ல? ஆமாங்க. வேற என்ன? செல்வராஜ். உங்க அப்பா உனக்கு மீன் பிடிக்க மட்டும் கத்து கொடுக்குற போல இருக்கு. குஸ்தி பாடவும் கத்து கொடுத்துருக்கான். சரி சரி, அந்த காசு பாருங்க. நீ என்ன கை நாட்டா? ஆமாங்க. போடு, குத்து, இல்ல ஒத்து, தள்ளு. உன் பேர் என்ன? கூரங்கன். ரங்கன், உரங்கன். ஐயோ சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க, மேல வந்து பராண்டிடுவான். அப்ப நீங்க குப்புசாமி பையன்ல? ஆமாங்க. தேர்தல் அடிக்கடி வரதுனால நீங்க எல்லாம் ரொம்ப கட்டு போட்டீங்க. நல்ல கோஷம் போடுற. நீ தானே வெளியே இருந்து கத்துறது. சரி காசு வேண்டுமா? அடச்சே கோபம். உங்க அப்பன் பேர் என்ன? நீங்க கொடுக்கிற இந்த 100-200க்கான ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பன் பேர்ல ரொம்ப கோபம் போல் இருக்கு. பரவாயில்ல, அப்பன் பேர் சொல்ல வேணாம். வாங்கிக்க. இந்த ஏழைங்க ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம். ஆனா சில பேர் சிந்தின கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். ராஜன், வேலை கிடையாது, வெளியே போ. ஏங்க செல்வநாயகத்தை எதிர்த்து பேசிட்டார். அவரை போய்ச்சிக்கிட்டு நாங்க இனிமே இங்க தொழில் செய்ய முடியாது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா ஏன் தொழிலுக்கு தான் ஆபத்து. மரியாதை சொல்ற போயிடு. ஐயா நான் வச்சுட்டு போப்பா. போ போ போ.
மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் பாட்டெடுத்து வந்த சுகமே மஞ்சள் நிற பூவெடுத்து மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் பாட்டெடுத்து வந்த சுகமே சொல்ல சொல்ல நெஞ்சை அள்ளும் காவியம் பிறக்கும் கொள்ளை கொள்ளும் வண்ணம் இன்ப ராகம் பிறக்கும் இசை மழை பொழிந்தது குயிலே அழகே வருவாய் அருகே என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே தாகம் கொண்டு நான் இருக்க ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ தங்கச்சிலை நீ சிரிக்க தாகம் கொண்டு நான் இருக்க ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ தொட்டு தொட்டு மன்மதனின் லீலை அறிவோ பொட்டவிந்து வாசம் தரும் பூக்களை ரசிப்போ கிடைப்பதில் கிடைப்பது பெருமை வருவாய் தருவாய் சுகமே என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே Good night. Bye. என்ன முதலியார்? ஒண்ணும் இல்ல, இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு கையெழுத்து வேணும். மண்ணில் காலையில் ஆபீஸ்ல போடுறப்போம். இல்ல சரி. உமா எவ்வளவு லேட்டு? நான் என் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போயிருந்தேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணுதான். பொண்ணுதான்ப்பா, பொண்ணுதான். உங்க அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தெரியுமா உனக்கு? உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனது யாரு? அது அது என் ஃப்ரெண்டு. சித்தப்பா, அவன் ஹோட்டல்ல பாட்டு பாடுறவன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். உமா, தாயில்லா பொண்ணாச்சேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. அந்த சலுகையை நீ தப்பா பயன்படுத்த கூடாது. புரியுதா? புரியுதா? ரவி, உமா மேல ஏன்டா கோல் சொல்ற? இல்லப்பா. உள்ள போடா. செல்வம், குழந்தைய கண்டிக்க வேண்டியதுதான். பொறுமையா இரு. அவ கண்கலங்கி நிக்கிறா பாத்தியா? நீ உள்ள வாமா. நீ வாமா உள்ள. இப்ப நான் என்ன சொல்லு?